தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியன்னையே வாழ்க. ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம், இறை திருவார்த்தைகள் 4, 5, 6, 9 மற்றும் 13. இஸ்ராயேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கக்கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. ஆமேன். பாருங்க, ஆண்டவர் ஒருவருக்கே நம்ம பயந்து வாழ வேண்டும். நம்ம எது செய்தாலும் ஆண்டவருக்கு பயந்து செய்யும் பொழுது அவருடைய கிருபை நம் மீது பெரிதாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனெனில் வசனம் அப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. எனவே முழு ஆத்மாவோடும் எதை செய்தாலும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும். உன் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடும், அதாவது உண்மையாகவே அவரை நம்ம அன்பு செய்து அவர் கூட நம்ம இணைந்து வாழும் பொழுது அவருடைய வசனத்தை நம்ம இருதயம் எனும் பலகையில் எழுதி வைக்க வேண்டும். அதே மாதிரியே நம்ம வீட்டு நிலைவாசல்களில் அவருடைய வார்த்தைகளை எழுதி வைக்க வேண்டும். அப்போது ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய வார்த்தைகள், தீய ஆவிகள் நம்ம வீட்டிற்குள்ளே வருவதற்கு இடம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். எனவே ஆண்டவரோடு இணைந்து வாழும்பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியன்னையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.